விஜய் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அந்த வேட்புமனுவில் அவரோட சொத்து விவரங்கள் சரியா இல்லைன்னு சொல்லி அந்த வேட்புமனு மேல ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு அந்த கேஸ் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. தேர்தல் கமிஷன் அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் அறிவிச்சிடுச்சுன்னா, எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, அந்த ப்ராசஸ் எண்ட் ஆகிற வரைக்கும் அந்த நடவடிக்கைகளில் நீதிமன்றம் தலையிடாது. இந்த சாதாரண உண்மை தெரியாமல் இவங்கெல்லாம் விஜய்க்கு எதிராக வழக்கெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. திமுக நண்பர்கள், பேச்சாளர்கள், அவங்களுடைய ஆதரவாளர்களுடைய கண்களில் தோல்வி பயம் எனக்கு நல்லா தெரியுதுங்க. 2 நாளா சமூக ஊடகங்கள்ல நானும் பார்த்தேன். திமுக அண்டாக்கள், சொம்புக்கள்லாம் கதறிட்டு இருக்காங்க. இவங்க என்ன கருணாநிதி தான் இந்த தமிழ்நாட்டையே கொலம்பஸ் மாதிரி கண்டுபிடிச்சாரு, அவர் தான் எல்லாருக்கும் எலக்ட்ரிசிட்டியை கொண்டு வந்தாரா? இன்னைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு இந்தியாவிலேயே முதல் தரமாக எல்லா துறையிலும் விளங்குதுன்னா அதுக்கு அடித்தளம் இட்டது காங்கிரஸ் ஆட்சிங்க. தமிழினத்தின் தலைவரா யாரு? இவங்களே சொல்லிக்குவாங்க தமிழின தலைவர். அப்ப தமிழினம்ன்றது என்ன? திமுக காரன் தானா? கருணாநிதி தான் இன்ஜினியரிங் காலேஜ் உருவாக்குனாராம். கருணாநிதி தான் இது போல ஐடியை கொண்டு வந்தாரா? எல்லாமே கருணாநிதி. நாங்கெல்லாம் ஆடை இல்லாமல் தான் இருந்தோம். கருணாநிதி வந்த பிறகுதான் நாங்கெல்லாம், அதாவது ஆதாம் ஏவாள் மாதிரி இருந்தோமா தமிழர்கள்லாம். மோஸ்ட் அஃபெக்டட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எதுவாக இருக்கும்னா, இந்த மே 4க்கு அப்புறம் நமக்கு தெரியும்னா, ஒன்று விசிகா, இன்னொன்று நாம் தமிழர் கட்சி. இது ரெண்டும் மோஸ்ட் அஃபெக்டடாக இருக்கும். தேமுதிக உள்பட விஜயகாந்த் ஃபாலோயர்ஸ், எம்ஜிஆர் ஃபாலோயர்ஸ் எல்லாருடைய ஓட்டையும் விஜய் எடுப்பாருங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் சி.கே. மதிவாணன் அவர்கள் தான் இருக்காரு. தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் கேட்க போகிறோம். வாங்க பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் ஆண்டோ. கண்டிப்பாக சார். எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, பெர்சன்டேஜ் வந்துருச்சு. பட் இருந்தாலுமே நம்மளோட விஜய் அவர்கள் பற்றி பேசுகிற பேச்சு மட்டுமே இன்னும் ஓயலை. விஜய் இப்போ லாஸ்ட் 3 டேஸாக விஜய் அவர்கள் தான் அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. சார், இன்றைக்கி காலையில் ஒரு தகவல் வந்திருக்கு. விஜய் அவர்கள் அவர் ஒரு வேட்புமனு தாக்கல் செஞ்சுருந்தார். அந்த வேட்புமனுவில் அவரோட சொத்து விவரங்கள் சரியா இல்லைன்னு சொல்லி அந்த வேட்புமனு மேலே ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி அந்த கேஸ் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. எதனால் இப்படி? இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? அதாவதுங்க, விஜய் அரசியல் நுழைவால் பாதிக்கப்படுபவர்கள், பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள், அவங்க தான் இந்த மாதிரி சில்லுண்டி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அவர் 2 தொகுதியிலையும் பிரம்மாண்டமாக ஜெயிக்க போகிறாரு. ஆட்சியையே அவர் அமைப்பார் என்று எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க மக்கள்லாம். அப்படிப்பட்ட சூழலில் அவருடைய வேட்பு மனுவை மறு ஆய்வு பண்ணணும்னு சொல்லிட்டு கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொடுக்கறதுன்றது சிறுபிள்ளைத்தனம். ஏன்னா அவங்களுக்கு லீகலாகவும் தெரியல. எதுவும் சட்டம் படித்தவங்க யாராவது அவங்க கூட இருந்தால் இது தப்பு நடந்திருக்காது. அதாவது தேர்தல் கமிஷன் அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் அறிவிச்சிடுச்சுன்னா, அதாவது ப்ராசஸ், எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, பிகின் ஆயிடுச்சுன்னா, அந்த ப்ராசஸ் எண்ட் ஆகிற வரைக்கும் அந்த நடவடிக்கைகளில் நீதிமன்றம் தலையிடாது. நீங்கள் போனால் கூட தள்ளுபடி பண்ணிடுவாங்க. இந்த சாதாரண உண்மை தெரியாமல் இவங்கெல்லாம் விஜய்க்கு எதிராக வழக்கெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு, அந்த தேர்தல் முடிவுகள்லாம் வந்த பிறகு, யூ ஷுட் அப்ரோச் த கோர்ட் த்ரூ அன் எலெக்ஷன் பெட்டிஷன். அப்போ தான் கோர்ட் அதை என்டர்டெயின் பண்ணும். இது பேசிக் லா. இது கூட தெரியாமல் அவங்களுடைய ஆத்திரத்தின் வெளிப்பாடு, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்ற மாதிரி, எப்படியும் விஜய்க்கு தர்ம சங்கடத்தை கொடுக்கணும், அவர் ஜெயிக்க விடக்கூடாது, அவர் ஜெயிச்சா கூட அதை செல்லாத ஆக்கணும்னு சொல்லி மக்கள் தீர்ப்பெல்லாம் இவங்க மதிக்க மாட்டாங்க. அப்போவும் நீதிமன்றத்துக்கு போய் எதாவது பண்ணணும்னு பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் வீணர்களுடைய வேலை தான். கோர்ட் கரெக்டாக தான் செஞ்சுருக்குங்க. கோர்ட் வில் நாட் என்டர்டெயின் எனி கேஸ் ரிகார்டிங் த ப்ராசஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ். ஒன்ஸ் த ப்ராசஸ் ஹஸ் பிகன், இட் ஓன்ட் இன்டர்ஃபியர். அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சு டிக்ளேர் ஆகி பதவியெல்லாம் எடுத்துக்கின பிறகு தான் அந்த பெட்டிஷன்லாம், எலெக்ஷன் பெட்டிஷனாக நீங்கள் போகலாம். தேர்தல் இது தவறு, இது இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டாருன்னு.
இது கூட தெரியாமல் பண்ணுறாங்கன்னு நினைக்கும்போது விஜய் எவ்வளோ பயமுறுத்தி இருக்காரு எல்லாரையும். நீங்கள் சொன்னீங்க ஒன்று, எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க எலெக்ஷனுக்கு அப்புறம். ஊரெங்கும் ஒரே பேச்சு தான் இப்போ. ஆமாம் கண்டிப்பாக விஜய் 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 தான். அதனால் ஒரு பெரிய மௌன புரட்சி நிகழ்ந்திருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். இந்த தேர்தலில் ஜனங்க ரொம்ப பெருசாலாம் அழட்டிக்காமல் சைலண்ட் வேவ் அடிச்சிருக்கு. அது சுனாமியாக மாறிடுச்சா இல்லையா என்பதை 4ஆம் தேதி மத்தியானம் நம்ம பார்க்கலாம், உணர முடியும். ஓகே சார், நான் சொன்ன மாதிரி கடந்த 3 நாட்களாகவே விஜய் பற்றின பேச்சு தான். விஜயோட வாக்குகள் கன்வெர்ட் ஆகுமா, வந்த 25 லட்சத்தில் எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னா அதில் எவ்வளோ விஜய்க்கு வந்திருக்கும், இந்த மாதிரி பேச்சுக்கள் அடிக்கடி பார்க்க முடியுது சார். முக்கியமாக திமுக கட்சி சார்ந்த நபர்கள், பல்வேறு நபர்கள் ரொம்ப அவதூறாக பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சோறு போட்டதே நாங்கள் தான், திமுக தான், நீங்கள் பேண்ட் சட்டை போடுறீங்கனாலே திமுக தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொன்னார். இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, இவிஎம் மிஷினில் பிஜேபி வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்கு, விஜய்க்கு ஆதரவு ஒன்று பண்ணியிருக்க மாதிரி தகவல் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? திமுக நண்பர்கள், பேச்சாளர்கள், அவங்களுடைய ஆதரவாளர்களுடைய கண்களில் தோல்வி பயம் எனக்கு நல்லா தெரியுதுங்க. 2 நாளாக சமூக ஊடகங்களில் நானும் பார்த்தேன். திமுக அண்டாக்கள் சொம்புக்கள்லாம் கதறிட்டு இருக்காங்க. கதறல்னா சாதாரண கதறல் இல்லை, உதறலின் கதறல். தோல்வி பயம் அவங்கள வாட்டுதுங்க. அதனால தான் ஒரு ஆள் நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் கூட பல முறை அவரோட தொலைக்காட்சி நேர்காணல்லாம் போயிருக்கேன். அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதாவது விஜய்க்கு ஆதரவாக இவிஎம் மிஷினை வந்து பாஜக ரெடி பண்ணி வச்சிருமா, பாஜகவுக்கு சாதகமாக பண்ணால் அது இங்கே அம்பலம் ஆகிடுமா தமிழ்நாட்டில், அதை மக்கள் நம்ப மாட்டாங்களாம், ஏற்றுக்க மாட்டாங்களாம். அதனால் விஜய்க்கு ஆதரவாக பண்ணி அதன் மூலம் கொக்கு தலையில் வெண்ணெய் வச்சு அது உருகி கண்ணை அது மூடனோன்னு கொக்கை பிடிச்சிக்கலான்வாங்கல்ல, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க பாஜக அனுப்பிய ஆள்தான் விஜய் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாலே நீங்கள் பேசுனீங்க. ரைட், அவதூறு பண்ணீங்க. அவர் வந்து மிக தெளிவாக பாஜக என் கொள்கை எதிரி, சித்தாந்த எதிரின்னு சொல்லிட்டு, பாஜக அவருடைய ஜனநாயகன் படம் உள்பட எவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்குதுன்றலாம் மக்கள் பார்த்துட்ருக்காங்க. உங்கள் டாஸ்மாக் கேஸு, உங்களுடைய இடி கேஸ், நேருக்கு எதிரானதெல்லாம் எவ்வளோ சாஃப்டாக போயிட்டுருக்கு, சாஃப்ட் பெடல் பண்ணுது பாஜக. விஜய் எந்த அளவுக்கு ஹார்டாக ஹிட் பண்ணுறாங்க அமித்ஷா, மோடி வகையராக்கள், இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது உங்கள் பொய் பிரச்சாரம், அது ஒன்றும் எடுப்படல. ஆனால் இப்போ பாருங்கள், தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாள் பிளேட்டை திருப்பி போட்டு இவிஎம்மில் ஏதோ ஃப்ராடு பண்ணியிருக்காங்க, பிஜேபி அந்த அளவுக்கு போவோம் இந்த அளவுக்கு போவோன்னு ஒரு அளவில்லாமல் அவுத்து விடுறாரு ஒரு ஆள். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு தோல்வி வந்து நமக்கு வரப்போகுது. அதுக்கு இப்போ காரண காரியங்கள்லாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க அட்வான்ஸாக. அதாவது இப்போவே ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் அன்னைக்கே சொன்னோம் பாருங்க, முடிவு வர்றதுக்கு முன்னாலேயே சம்திங் ராங், இவிஎம்மை மாற்றி விட்டாங்க, இல்லைன்னா நாங்கள் 210 வந்திருக்கணுங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுங்க, விஜய் ஜெயிச்சிட்டாருங்க. அப்படின்னா அதுக்கு ஒரு க்ளவுடு ஏற்படுத்துறதுக்கு இம்பெண்டிங் டிவி கேஸ் விக்டரி ஆர் சக்ஸஸ்ஃபுல் என்ட்ரி இன்டு எலெக்ஷன் ஏரியாவில் வந்து இந்த தேர்தல் காலத்தில் ஒரு வெற்றி பெறும் சூழலில் இருக்கிறதால அதுக்கு ஒரு சாயம் பூசுறதுக்காக இப்போவே ஆரம்பிச்சிட்டானுங்க. இவிஎம்ஐ பிஜேபி விஜய்க்கு சாதகமாக, எந்த பிஜேபி சென்சார் போர்டை பயன்படுத்தி ஜனநாயகன் படத்தை 5 மாதமாக வெளிவராமல் தடுத்து நிறுத்திட்டு அந்த படத்தை லீக் ஆக்கி அவருக்கு 500 கோடி ரூபாய் லாஸ் ஆக்கின இந்த ஆட்சியாளர்கள், இந்த ஆட்கள் இன்றைக்கி அவருக்கு ஆதரவாக இவிஎம்மை ரெடி பண்ணிட்டாங்கன்னா, அதிமுக ஆதரவாக பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கூட ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அவங்களோட கூட்டணியில் இருக்காங்க. ரெண்டாவது, எலெக்ஷன் கமிஷன் இஸ் மச் காம்ப்ரமைஸ்டு, அது ஒரு நியூட்ரலாக இல்லை, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் விஜயின் வெற்றி அப்படி வரப்போது, அப்போ வந்தால் கூட அந்த வெற்றிக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இப்போவே முன்கூட்டியே தயார் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்கள நினச்சா எனக்கு சிரிப்பதா அழுவதான்னு தெரியல. இதெல்லாம் அவங்களுக்கு தோல்வி பயத்தை தான் காட்டுதுங்க திமுகவினருக்கு இருக்கிற. இப்போ இன்னொருத்தர் சொல்கிறார் பாருங்க, நாங்கள் தான் உங்களுக்கு இது சோறு போட்டோம்,
துணி துணி கொடுத்தோம், கொடுத்தோம். நாங்கள் தான் உங்களுக்கு கல்வி கொடுத்தோம், ஐடி சொல்லி கொடுத்தோன்னாருங்களே. இதெல்லாம் வந்து சாதாரண மக்களை இப்படி தான் ரொம்ப நாளாக பேசி ஏமாற்றிருக்காங்க. இப்போ நம்ம நாடு சுதந்திரம் பெற்றது 1947. அதுக்கு முன்னாலே வந்து ஆங்கிலேயர் காலத்திலேயே மெட்ராஸ் பிரசிடென்சின்னு ஒன்று இருந்தது. புரியுதுங்களா? மொழிவாரி மாநிலங்கள் அதுக்கப்புறம் தான் வந்தது. ஸோ 1947லேருந்து 67 வரைக்கும் திமுக 67ல் தானே ஆட்சிக்கு வந்தது. ஒரு 20 வருஷம் தமிழ்நாட்டை காங்கிரஸ் கட்சி ஆண்டு இருக்கிறது. அப்போ தான் தமிழ்நாடு தொழில்மயமாச்சு. அப்போ தான் தமிழ்நாட்டின் இல்லாமை கல்லாமை குறைக்கப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஊழலற்ற நல்லாட்சி 9.5 வருஷம் சீஃப் மினிஸ்டர் செஞ்சார். அவர் தான் பள்ளிகளை திறந்தார். அதாவது கல்வி கண்ணை கொடுத்தவர் கர்ம வீரர் காமராஜர்ன்று தான் நாங்கள்லாம் அந்த காலத்தில் சொல்லுவோம். இன்றைக்கி சத்துணவு அது இதுன்றாங்களே, காலை சிற்றுண்டி, அதுக்கெல்லாம் பிதாமகன் வந்து அவர் தான், காமராஜர் தான். மதிய உணவு மிட் டே மீல் ஸ்கீம், நான்லாம் மிட் டே மீல் ஸ்கீம் சாப்பிட்டு வளர்ந்தவன் தான். அதனால் இவங்க என்ன, கருணாநிதி தான் இந்த தமிழ்நாட்டையே கொலம்பஸ் மாதிரி கண்டுபிடிச்சாரு. அவர் தான் எல்லாருக்கும் எலக்ட்ரிசிட்டியை கொண்டு வந்தாரா? இன்றைக்கி தமிழ்நாடு இந்த அளவுக்கு இந்தியாவிலேயே முதல் தரமாக எல்லா துறையிலும் விளங்குதுன்னா அதுக்கு அடித்தளம் இட்டது காங்கிரஸ் ஆட்சிங்க. சாலிடாக 20 வருஷம் ஆட்சி. 67 டு அதாவது 47 டு 67 20 இயர்ஸு இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ஆர் வெங்கட்ராமன் பழைய குடியரசுத் தலைவர், அதே போல் சி சுப்பிரமணியம், சிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் வந்து அன்றைக்கி மத்திய ஆட்சியை பயன்படுத்தி கம்ப்ளீட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு உருவாக்குனாங்க. ஏகப்பட்ட தொழிற்பேட்டைகள், மின்சாரத்தை உற்பத்தி பண்ணாங்க, கல்வி கூடங்கள் திறந்தாங்க, கல்லூரிகள் திறந்தாங்க, மருத்துவக் கல்லூரி, இன்ஜினியரிங் காலேஜு. இவங்க பேர் வச்சுக்கிட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டின்னு. அண்ணாவை திறந்தார். அதை கிண்டி இன்ஜினியரிங் காலேஜுக்கு தான் இவங்க பேர் வச்சுக்கிட்டாங்க. காங்கிரஸ்காரங்களுக்கு இந்த சூதுவாது தெரியல, விளம்பரம் பண்ண தெரியல, அவங்க பேர்லாம் வச்சுக்கல. இவங்க தான் உயிராக இருக்கும்போதே பேர் வச்சுக்குவாங்க, சிலை வச்சுக்குவாங்க திமுககாரங்க. அதனால் இவங்க ரொம்ப நாளாக என்னவோ தமிழ்நாட்டையே தாங்கள் தான் கண்டுபிடிச்ச மாதிரியும், தமிழுக்கே தாங்கள் தான் வந்து பாதுகாப்புன்ற மாதிரியும் அப்படின்லாம் பொய்யான கதைகளை எறும்பூர கல்லும் தேயும்னுவாங்க தெரியுங்களா? இவ்வளோ ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது மெய்யாயிடும்ல. தமிழினத்தின் தலைவரா யார்? இவங்களே சொல்லிக்குவாங்க தமிழின தலைவர். அப்போ தமிழினம்ன்றது என்ன, திமுக காரன் தானா? தமிழினத்தின் தலைவர் பண்ண கூத்தெல்லாம் தெரியல நமக்கு. இலங்கையில் அந்த ராஜபக்ஷ அரசு குண்டு போட்டு தமிழர்களை கொன்னுக்கிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு தமிழின தலைவர் பீச்சில் சில மணி நேரங்கள் உண்ணாவிரதம் இருந்துட்டு போர் முடிஞ்சது எல்லாம் ஓகேன்ட்டு வீட்டுக்கு போயிட்டார் எழுந்து, முதல்வராக இருந்த போது கருணாநிதி. அதனால் இவங்களுக்கெல்லாம் தமிழை பற்றியோ தமிழினத்தை பற்றியோ பேசுறதுக்கு யோக்கியதே கிடையாது. ஆனாலும் பாருங்கள், விடாமல் இன்றைக்கும் சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நேற்று பேசுகிறார் ஒரு ஆள், கருணாநிதி தான் இன்ஜினியரிங் காலேஜ் உருவாக்குனாராம், கருணாநிதி தான் வந்து இது போல் ஐடியை கொண்டு வந்தாராம், கருணாநிதி தான் எல்லாமே. நாங்கள்லாம் ஆடை இல்லாமல் தான் இருந்தோம், கருணாநிதி வந்த பிறகு தான் நாங்கள்லாம், அதாவது ஆதாம் ஏவாள் மாதிரி இருந்தோமா தமிழர்கள்லாம். கருணாநிதி வந்த பிறகு, திமுக வந்த பிறகு தான் ட்ரெஸ் கோடே வந்துதா? என்ன சொல்ல வராங்க இவங்க? மக்கள்னா மடையர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா? கருணாநிதி வந்த பிறகு, திமுக வந்த பிறகு குடும்ப அரசியல் உள்ள நுழைஞ்சது, ஊழல் சாம்ராஜ்யம் பெருகிச்சு, சாராய கடைகள் பெருகிச்சு, டாஸ்மாக் வந்தது, இதுதான் பார் வந்தது, அபின் வந்தது, கஞ்சா வந்தது. இதனால் இவங்க வந்துங்க தோல்வி பயத்தால் சில பேர் பிதற்றுவார்கள் இல்லையா, அது மாதிரி பிதற்றிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், நம்ம அதை ஒன்றும் பெருசுப்படுத்த வேணாம் சார். இப்போ லாஸ்ட் 3 டேஸாகவே திமுக சைடு ஒரு ஆதங்கம் தெரியுது. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு 4 நாள் ஆகுது. இதோட ஆதங்கம்னு சொல்ல விரக்தி, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரியுது அவங்க மூஞ்சில். அவங்க இன்சைட் ரிப்போர்ட்ஸ் ஏதாவது போயிருக்குமா? ஏன்னா அதில் அந்த அவர் நேம் சொல்ல வரும்ல, அவரே சொல்லியிருப்பாரு ஐடியில் இருந்தவங்கலாம் விஜய்க்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இன்சைட் ரிப்போர்ட்ஸ் தான் உங்களுக்கு போயிருங்க. இது என்னங்க, இது வந்து கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையான்னு தமிழ்நாட்டில் பழமொழி இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க.
ஓப்பன் சீக்ரெட்டுங்க. நான் எவ்வளோ பேர் எனக்கு தமிழ்நாடு பூரா நண்பர்கள் இருக்காங்க, ம் தோழர்கள் இருக்காங்க, ம் உறவினர்கள் இருக்காங்க. ம் நான் ஒரு சும்மா அப்படி எல்லாரையும் விசாரிச்சா, ம் அவங்க எல்லாருமே சொல்ற ஒரே பதில், இந்த முறை நாங்க விஜய்க்கு போட்டோம், ம் இந்த முறை விசிலுக்கு போட்டோன்றாங்க. ம் அப்போ ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் ஹஸ் அக்கர்டு, ம் ஏற்பட்டிருக்கு. ஒரு மௌன புரட்சி மக்கள் மத்தியில் ம் மாற்றம் வேணும், அந்த மாற்றத்தை விஜய் தான் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ம் இது நம்மளை போல சாதாரண ஐ எம் நாட் ஏ செப்பாலஜிஸ்ட், ம் ஐ எம் நாட் ஏ ஜேர்னலிஸ்ட்டு, நான் ஒரு அரசியல் விமர்சகர். ஆனால் எனக்கே காஜி பண்ண முடியுது, ஒரு மாற்றம், ஒரு ஷிஃப்ட் வந்திருக்கு. ம் அவர் வந்து தாவேக்கா வந்துங்க ம் ஒரு 40% வாக்குகள் வரையில் எடுக்கிற வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் கருதுறேங்க. ஏன்னா ம் அவர் பேஸ் வாக்குகள் ஒரு 1.5 கோடி இருக்குன்னு வச்சுங்களேன். ம் சரி, இது கட்சி எப்படி சார் உறுப்பினர்கள், சொல்றீங்க? கட்சி உறுப்பினர்களை அவங்க உறுப்பினராக சேர்க்கும் போதே ஆ சும்மா இந்த மிஸ்டு கால் கொடுத்து பிஜேபியிலலாம் சேர்த்தாங்களா? ஆ ஆ அது மாதிரிலாம் சேர்க்கல. இவங்க போகஸாக திமுக காரங்க சேர்த்தாங்களே, ம் செல் நம்பர்லாம் வாங்கிட்டு, ம் அது மாதிரி சேர்க்கல. உங்கள் ஓட்டர் ஐடியை காமிச்சா தான் நீங்கள் மெம்பராகவே ஆக முடியும். ம் ம் ஸோ அது மாதிரி வந்து அவங்க சேர்த்தவங்க எல்லாமே வாக்காளர்கள் தான். வாக்காளர்கள் 1.5 கோடி வாக்கு வந்து தாவேக்கால வாக்காளராக சேர்ந்த உறுப்பினரா நிச்சயம் இந்த தேர்தலில் யாருக்கும் மாற்றி போட மாட்டாங்க. ஆமா, அவங்களுக்கு விஜய் தான். இன்னும் ஒரு 2-3 எலெக்ஷன் வேணால் அதுலேயும் சில பிரச்சனைகள்லாம் வரலாம், உள்குத்து வெளிக்குத்தலாம். ஆனால் இன்னைக்கு முதல் தேர்தலை சந்திக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் விஜயை முதலமைச்சர் ஆக்கணும், தாவேக்காவை ஆளுங்கட்சி ஆக்கணுன்ற தவிர வேற ஒரு எண்ணமும் இல்லை. அப்போ இந்த 1.5 கோடி நிச்சயமாக கிடைக்குங்க. அது இல்லாமல் அவர் எடுக்கிற வாக்குகள் எல்லா கட்சியிலேருந்தும் பிடுங்குவாருங்க. கண்டிப்பாக திமுகலேருந்து பிடுங்குவார், அண்ணா திமுகலேருந்து எடுப்பார், விசிகாலேருந்து எடுப்பார், நாம் தமிழர்லேருந்து எடுப்பார். காங்கிரஸில் பாதி ஓட்டு அவருக்கு தாங்க வந்திருக்கு. சொன்னார்ல, கல்லாப்பேட்டி கூட்டணி சில பேர் தான் போனாங்க, உண்மையான காங்கிரஸ் நம்ம கூட இருக்குதுன்னு. அது உண்மை. காங்கிரஸில் இப்போவே பேசிக்கிட்டாங்களாமே. இப்போ நேத்தோ முந்தா நாள் நான் பத்திரிகையிலே இதில் பார்த்தேன். அதாவது நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம தாவேக்காவோட போயிருக்கணும். அதாவது தேர்தலுக்கு அடுத்த நாள் அவங்க அந்த மக்கள் எழுச்சி அலையலையாக வந்து மக்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ரெக்கார்ட் போலிங் வந்தது இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு அசந்துட்டாங்க காங்கிரஸ்காரங்க. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம விட்டுட்டோம்டா இந்த செல்வ பெருந்தகை சிதம்பரம் பேச்சை கேட்டுக்கிட்டுன்னு. ராகுல் காந்தி கரெக்டாக தானே ஸ்கெட்ச் போட்டிருக்காரு அப்படின்னு இன்னைக்கு சத்தியமூர்த்தி பவன்லேயே பேசிக்கிற அளவுக்கு நிலைமைகள் மாறிட்டு இருக்கு. ஸோ காங்கிரஸ்காரர்கள் இன்னைக்கு ரீதிங்க் பண்ணுறாங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோம், பெட்டர் லேட் தென் நெவர்னு 2029 முன்னால் சுதாரிச்சுக்கணும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்கு. அதுக்கு முன்னால இந்த மக்கள் விரோத சக்திகள் கிட்ட இருந்து கிளம்பிடணும் அப்படின்னு ஓப்பனா காங்கிரஸ் டயலாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால காங்கிரஸ் ஓட்டு பாதிக்கு மேல வந்து விஜய் எடுத்திருப்பாருங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதே போல இன்னைக்கு வந்து இது நம்ம விடுதலை சிறுத்தைகள், தலித் மக்கள் கடுமையான கோபத்தில் இருந்தாங்க ஆட்சியாளர்கள் மேலே. ஆட்சியாளர்களை ரொம்ப முட்டு கொடுக்குறாரு, தேவைக்கு அதிகமாக திருமாவளவன் தான் அவர் மேலேயும் அவங்களுக்கு வந்து ரொம்ப கோபம். இன்றைக்கி வட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தலித் வாக்குகள் வந்து மிக கடுமையான அளவுக்கு, மிக அதிகமான அளவுக்கு விஜய்க்கு போயிருக்குங்க. அதனால் விசிகா ரொம்ப ஒஸ்ட் அஃபெக்டட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எதுவாக இருக்கும்னா இந்த மே 4க்கு அப்புறம் நமக்கு தெரியும்னா, ஒன்று விசிகா, இன்னொன்று நாம் தமிழர் கட்சி. இது ரெண்டும் ஒஸ்ட் அஃபெக்டடாக இருக்கும். பட் தேமுதிக உள்பட விஜயகாந்த் ஃபாலோயர்ஸ், எம்ஜிஆர் ஃபாலோயர்ஸ் எல்லாருடைய ஓட்டையும் விஜய் எடுப்பாருங்க.